லோகேஷ் கனகராஜோட அடுத்த படத்துக்கு யார் ஹீரோ தெரியுமா? நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அவங்களுக்கு கதையும் சொல்லியிருந்திருக்காரு. அந்த செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி எல்லாருமே வாய பொளக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா அவர் வளர்ந்து வந்திருக்கிறது நிறைய பேருக்கு பொறாமையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவரை முதலா தனுஷ் அவர்கள் தான் சினி இண்டஸ்ட்ரியில அறிமுகப்படுத்தினாரு. ஆனா தனுஷுக்கு மேல இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னுங்கிறதுனால பல எதிர்ப்புகள் இவருக்கு மறைமுகமா வந்துட்டு இருக்கதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம முன்னெல்லாம் படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப இவரோட படம் வேற லெவல் ஹிட் ஆகி இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா 45 கோடி வாங்கும் நிலைமைக்கு இந்த ஹீரோவா மாறிட்டாரு. இப்போ அவரோட படம் எல்லாமே வசூல் ரீதியா வேற லெவல் கலெக்ஷனை கொண்டு போயும் இருக்கு. இவருக்கு முக்கியமா சொல்லணும்னா குழந்தைகளும் பெண் ரசிகர்களும் பெரிய கூட்ட பட்டாளமே இன்னைக்கு ரசிகர்களா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரை குறை சொல்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இன்னைய வரைக்கும் தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொன்னாங்களாமா. அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ ஒரு விஷயமும் நடந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்ப சிவகார்த்திகேயனை மீட் பண்ணி அடுத்த படத்துக்கு கதையும் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப கமல் தயாரிப்புல அமரன் படத்துல நடிச்சுக்கிட்டு வந்தாரு. இப்போ அடுத்ததா முருகதாஸ் படத்துலயும் நடிச்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்க நிலையில லோகேஷ் கனகராஜு இப்ப திடீர்னு படத்துக்கு கதையும் சொல்லியிருந்திருக்காரு. அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியுது, முன்னாடி லோகேஷ் கனகராஜ் மோஸ்ட்லி விஜய் வச்சுதான் எடுப்பாரு. அதனால விஜயோட டைரக்டர் அப்படின்னே பேரும் புகழும் அவருக்கு எப்போதுமே இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சிவகார்த்திகேயனுக்கு இவர் சொல்லியிருந்திருக்காரு, மேபி அவங்க அடுத்த படம் லோகேஷ் கனகராஜோட தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப உறுதியாயிருச்சு. எதனால படத்தோட கதையை சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பிகாஸ் இப்ப ரீசெண்டா நடிச்ச படத்துல அவரோட லுக் வேற லெவலா மாறிடுச்சாமா. இத பார்த்தோன்னே இந்த கதைக்கு இவர் தான் சூட்டபிளா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான கேங்ஸ்டர் கதையை தான் சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வேற லெவல் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்களை தாண்டி சிவகார்த்திகேயன் வருவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருவாங்கன்னு தான் ரசிகர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இப்ப முழுக்க முழுக்க அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பக்கம் தாவிட்டாங்க. சோ இனிமே சினி இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது கடினமான விஷயம் தான். இப்படி இருக்க நிலையில ரொம்பவே வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்க நடிகர் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் கை நீட்ட முடியும். இது மட்டும் இல்லாம இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். சீக்கிரமாவே இவரை வச்சு சங்கர், மணிரத்னம் இவங்க எல்லாம் படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எல்லா ரசிகர்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு செய்தியை சோசியல் மீடியால பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.